ஜபத்துக்கு ரெண்டு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணுங்க. முதல்ல அந்த ஜபம் செவி கொடுக்கப்பட்டதா என்கிற அக்னாலஜ்மெண்ட் பெற்றுக்கொண்டோமா அப்படிங்கிற பார்க்கணும். அதுக்கு பதில் தான் என்ன சொன்னேன், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு கிளியர்னஸ் கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். ரெண்டாவது அந்த கண்டென்ட்டுக்கு பதில் வருதா, அந்த கண்டென்ட் ரிப்ளை ஆச்சாலும் அது தேவசித்த பிரார்த்தனை தான் உங்களுக்கு அது உண்டாகும். இந்த ரெண்டு காரியம் ஜபத்துக்கு வர வேண்டும். உங்கள் ஜபம் செவி கொடுக்கப்பட்டதா என்று சொல்லி ஒரு அக்னாலஜ்மெண்ட் வேணும். அது உங்களுக்கு ஒரு அது ஜபம் முடிஞ்சோன்னா ஒரு கிளாரிட்டி வரும். அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம், ஒரு தெளிவு உண்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதில் தேவதூரோ வசனம் மூலமாகவோ ஆவி நிறைவு மூலமோ அல்லது நல்ல செய்தி மூலமோ நீங்கள் அது கண்டுபிடிச்சிக்கலாம். இது முதல்ல வேணும். அடுத்தது அந்த நீங்கள் ஜெபிச்சு பாரு ஒரு கண்டென்ட்டுக்காக, இந்த காரியத்துக்காக அது நிறைவேறதான் பார்க்கும்போது அந்த பதில் எஸ்ஸாக இருக்கலாம், நோவாக இருக்கலாம், தள்ளி கூட இருக்கலாம். அதை பற்றி நமக்கு தேவசித்து அதை நம்ம தலையிட வேண்டாம். ஆனால் உங்கள் ஜபம் செவி கொடுக்கப்பட்டதாங்கிறதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று சொன்னால் ஒரு தெளிவு வர வேண்டும், ஒரு பலம் உண்டாக இருக்க வேண்டும், ஒரு கிளாரிட்டி, ஒரு கிளியர்னஸ், ஒரு அக்னாலஜ்மெண்ட் உங்களுக்கு